ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். எங்களுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளாமல் போவதற்கும் ஒரு காரணம் இந்த இரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் சரியாக பேணாத விஷயத்தின் காரணமாக தான் சொல்லியிருப்பேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் எல்லாம் பெரும் பெரும் சபைகளில் துஆ கேட்பதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. துஆ கேட்பதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இதுபோல தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய நைட்டு அவங்களுடைய சபையை கூட்டி அல்லாஹ் ரசூல் அந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசுவாங்க. அதுபோல் ஒரு நாள் சபைக்கு வர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு வரும்போது வந்த உடனே இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் யாராவது இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்பவர்கள் இருந்தால் இந்த கூட்டத்தை விட்டு உடனே எஞ்சி போயிருங்க, யாரும் உட்கார வேணான்னாங்க. அப்போ யாருமே எந்திக்கல. அந்த சபையும் முடிவடையுது. சபையும் முடிவடைந்த உடனே ஒரே ஒரு வாலிபர் எழுந்து தன்னுடைய மாமிகிட்ட 2 வருஷமாக தன்னுடைய மாமிகிட்ட பேசலை. இரத்த பந்த உறவை துண்டிச்சு வச்சிருந்தாரு. உடனே அந்த நபர் இந்த விஷயத்தை கேட்ட உடனே தன்னுடைய மாமிகிட்ட போயிட்டே போறாரு. போன உடனே அந்த வாலிபருடைய மாமி கேட்குது, ஏன்பா இங்கே வந்த? உன்னை இங்கே வர செய்ததற்கு என்ன காரணம்? ஏன் இங்கே வந்த? என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வாலிபர் சொன்னாலே, இல்லை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு நடந்த மஜ்லிஸில் இப்படியெல்லாம் சொன்னாங்க, இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்வு இந்த சபையில் உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க மாமி சொன்னாங்களா, என்ன காரணம்னு போய் கேட்டுட்டு வான்னு சொன்னாங்க. என்ன காரணம், ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு போய் காரணத்தை கேட்டுட்டு வான்னு சொன்னாங்க. உடனே அந்த வாலிபர் போயிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல போய் கேட்டாங்களாம், இன்னும் அபூ ஹுரைராவே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, உறவுகளை துண்டித்து போலும் சபையில் உட்காரக்கூட நீங்கள் ஏன் சொன்னீங்க? உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டிருக்கின்றேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையினுடைய இரவு, அதாவது நம்மளுடைய கணக்குப்படி வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமையினுடைய இரவில் இந்த அடியார்களுடைய கணக்குகள், அவை என்னென்ன அமல் செஞ்சிருக்கா, என்னென்ன நன்மை என்னென்ன தீமைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அப்போ ஒரே ஒரு நபர்களுடைய அமல் மட்டும் எடுத்து காட்டப்படாது. அதுதான் இந்த இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள்.